வணக்கம். இந்தியா முழுவதும் குறிப்பாக வடநாட்டில் ஹோலி பண்டிகை கொண்டாடுறாங்க. இங்கே நம்ம நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த காலத்தை வசந்த காலம் அப்படிமோ. வசந்தன் அப்படிங்கிற பேர் யாருக்குரிய பேர் தெரியுங்களா? மன்மதனுக்குரிய பேர். அனந்தன், அற்புதன், வசந்தன் என்ற பல பெயர்களை உடையவன் தான் மன்மதன். இந்த மன்மதன் யார் என்றால், திருமாலுக்கும் லட்சுமி தேவிக்கும் பிறந்தவன் தான் இந்த மன்மதன். இப்போ யாராவது அழகாக இருந்தால் என்ன பெரிய மன்மதன் நினப்பா அப்படிம்பாங்க இல்லையா? இவன் காதற்கடவுள். உலகம் முழுவதும் எல்லா மொழியிலையும் இந்த மாதிரியான ஒரு தெய்வம் உண்டு, எல்லா இலக்கியங்கள்லேயும். இப்போ நீங்கள் மேல்நாடுகளில் பார்த்திங்கன்னா, ரெக்கை வச்ச அந்த தேவதைகள் அம்பு போடுற மாதிரி காட்டுவாங்க. இந்த மன்மதனுக்கு ஒரு ஆச்சரியம், கையில் வில்லு வச்சுருப்பான். இது ஆளை கொல்றதில்ல, இது காதலை ஏற்படுத்துறது. கரும்பு வில்லு, சுரும்பு நான், சுரும்புன்னா வண்டு. என்னைக்காவது நீங்கள் சிறுவிழுத்தூர் போனீங்கன்னா, அங்கே இருக்கிற மன்மதன் சிலையில் அந்த அந்த நரம்பை பாருங்கள், அது முழுவதும் வண்டிலே செஞ்சுருப்பாங்க. எந்த இடத்துலையுமே வேறு எங்கேயும் கிடையாது, அங்கே மட்டும்தான் இருக்குது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வசந்த மண்டபத்தில் இது இருக்குது. சரி, இந்த மன்மதனுக்கு என்ன வேலை அப்படின்னா, இவன் மலர் அம்பு தான் வச்சுருப்பானான். மலர் அம்பு, அதாவது கரும்பு வில், சுரும்பு நான், அம்பு. அந்த மலர் அம்பு போட்டான்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு காதல் இது ஏற்பட்டுருமா. ஒன்றும் இல்லைங்க, ஒரு பருவத்தில் காதலிக்க தொடங்கணும்ல, அது மன்மதனுடைய தூண்டுதலால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுஜாதா எழுதுவார் ஹார்மோன்கள் அப்படிம்பார் அதை பற்றி. இந்த மன்மதன், இவனுடைய மனைவி பேர் ரதி. இவங்க கிளியை வாகனமாக உடைய, காற்றைய தேராக உடையவர்கள். எவ்வளோ அழகான விஷயத்தை கற்பனை பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆனால் இந்த மன்மதன் தான் சிவபெருமானால் எரிக்கப்பட்டவராக நமக்கு புராணம் சொல்லுது. அதாவது தவமுடையவராக இருந்த சிவபெருமானை அவருடைய தவத்தை மாற்றி அவருக்கு காதல் உணர்வை ஏற்படுத்தி பார்வதி தேவி மூலமாக, அதாவது உமாதேவியின் மூலமாக முருகக்கடவுளை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த மன்மதனை போய் அவர் மேலே அம்பு போட சொல்கிறாங்க. அவர் அப்படி அம்பு போட்டதுனால கோபத்தில் நெற்றிக்கு என்ன திறந்துட்டாரான், மன்மதனை எரிஞ்சு போயிட்டானான். அப்போ அந்த ரதி தேவி போய் என்ன கேட்டாங்களாம், என் கணவன் இப்படி போயிட்டான்னு சொன்னேன், கவலைப்படாத, வசந்த காலம் வருகிற போதெல்லாம் உன் கணவன் உன் கண்ணுக்கு தெரிவான். மலர்கள் மலர்கள் காலம், கனிகள் உருவாகிற காலம், இளவேநீர் காலம், இந்த வசந்த காலத்தில் அவன் தோன்றுவான். இன்றைக்கும் கூட மதுரையில் எரிஞ்ச கட்சி எரியாத கட்சிம்பாங்க. மன்மதன் இருக்கானா இல்லையா அப்படின்னு ஒரு பேச்சு. இந்த காலம் தாங்க, இதைத்தான் வடநாட்டில் ஹோலி டேன்னு கொண்டாடுவாங்க. எல்லாரும் மகிழ்ச்சியாக கொண்டாடுதல். அதாவது வெயில் தொடங்குவதற்கு முன்பாக இளவேநீர் காலம் சொல்லக்கூடிய இந்த நாளில், இந்த காலத்தில், தென்றல் வீசுகிற காலத்தில் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். ஆக தமிழ்நாட்டில் மன்மதனுக்குரிய விழா நாள், வடநாட்டில் ஹோலி. அதுலேயும் வண்ணப்பொடிகள் எடுத்து எல்லா இடத்துலையும் பூசிக்கிறது, எங்கு பார்த்தாலும் நீராடுதல், மகிழ்ச்சியில் குளித்தல், தண்ணீரை பீச்சி அடித்தல் என்று எல்லாம் இருக்குமானால் சொன்னால், மனதிலே மகிழ்ச்சியும் உறவுகளை பேணுவதும் நட்பை உருவாக்கி கொள்வதும் இந்த நாளில் தான். அப்படின்னா இந்த ஹோலி என்கின்ற இந்த தினத்திற்கு மன்மதனுக்குரிய தினமாக நாம் கருதலாம். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயில் மண்டபத்தில் ஒரு மன்மதனும் ஒரு ரதி சிலை இருக்கும், மறக்காமல் பார்த்துவாங்க. இவர்களே இந்த நாட்களை உருவாவதற்கு காரணமானவர்கள்.